Taste the Daily. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட ஏராளமானோர் கைது. அதிமுகவினரை கைது செய்வதில் காட்டும் ஆர்வத்தை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காட்ட வேண்டும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேட்டி. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு திமுக அரசு எங்களை எல்லாம் கைது செய்து இங்கே அடைத்தார்கள். இதில் ஆர்வம் காட்டக்கூடிய திமுக அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோரை கைது செய்து காவல்துறை அராஜகம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் 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 என்று சொல்லி குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடு. மூழ்கடிக்காதே. திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கடும் விமர்சனம். குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஆட்சி என்பது குற்றம் செய்வர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஆட்சியாக இருக்கின்றது. காரணம், பல்வேறு பகுதியிலே குற்றம் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு அவர்களை கண்டும் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் போராட்டம். யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி முழக்கமிட்ட அதிமுக MP உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரை கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகாரில் தெரிவித்த அந்த சார் யார் என அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி புகாரில் தெரிவித்த அந்த சாரை ஸ்டாலின் அரசு காப்பாற்ற நினைப்பதாக குற்றச்சாட்டு. அந்த மாணவி தைரியமாக இன்றைக்கு வெளியில வந்து புகார் அளித்திருக்கிறார். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறது? ஏன் இந்த போராட்டத்தை முடக்க? கள்ளக்குறிச்சியில் அதிமுக நிர்வாகியின் சட்டையை கிழித்து உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசின் ஏவல் துறை. பல்கலைக்கழகத்தில் மாணவியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த திறனில்லாத அரசு கேள்வி கேட்பவர்களை தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டிருப்பதாக முழக்கம். கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை. போராட்டம், இது போராட்டம், பெண்களை பாதுகாக்க போராட்டம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு பதவியேற்ற நாள் முதலே பெண்கள், சிறுமிகள், வயதானோர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். இது போராட்டம், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினர் கைது செய்தது கடும் கண்டனத்திற்கு உரியது. மக்கள் குரலின் பிரதிபலிப்பான எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்க முயலும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களாலும் திமுக அரசு இந்த வழக்கிலும் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்கிறது. இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த நபர் யார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தில் மத்திய அரசுக்கு துணை போகும் தீய சக்தி திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மைனாரிட்டி, பாஜக மற்றும் திமுக அரசுக்கு எதிராக கோஷம். இது அரசியல் போராட்டம் அல்ல, இது நம்மளுடைய உயிர் போராட்டம், உணர்வு போராட்டம். இது ஏதோ அரட்டாமட்டை என்று உங்களை சிறுமப்படுத்துகிறார்கள். இல்லை, கொஞ்சம் அசந்தம், அது எந்த வகையிலே சரி. இந்த எல்லாம் திருவள்ளுவர் சிலை. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவியின் வழக்கு விசாரணையை திசை திருப்பும் வகையில் பேட்டி அளித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கடும் கண்டனம். பேட்டி என்கிற பெயரில் யார் அந்த சார் என்பதை மூடி மறைக்கவும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவும் துடிப்பதாக குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவினர் தொடர் விசாரணை தொடரும் எனவும் இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தேசிய மகளிர் ஆணைய குழு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினரிடம் காவல்துறை DGP, சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜரான அவலம். இதுதான் ஸ்டாலினின் சொல்லும் திராவிட மாடல் லட்சணமா என மக்கள் கேள்வி. கருணாநிதியின் பவள விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது காரில் வந்து இறங்கிய ஞானசேகரனின் வீடியோ காட்சிகள் வெளியீடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை என சொல்லப்பட்ட நிலையில் பவள விழாவில் கலந்து கொண்டது எப்படி என பொதுமக்கள் கேள்வி.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. பூமியிலிருந்து 470 கிலோமீட்டர் உயரத்தில் வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் ஸ்பேஸ்டெக்ஸ் A, ஸ்பேஸ்டெக்ஸ் B என தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தம்.